السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
இருக்கா? சாப்பிடாம இருக்கீங்கதானே நோன்பு. எதுக்கு வருது? ரமலான் மாதம் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன? அதிகமா நன்மை செய்ய. மாஷா அல்லாஹ். வேற அதுதான் முக்கியமான காரணம். ரமலான் மாதம் எதற்கு என்கிற படிப்பினை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கத்துக்கணும். அல்லாஹ் சொல்லும் பொழுது தெல்லம் தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ் பசியையோ தாகத்தையோ அமல்களை அதிகப்படுத்துவதையோ அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரா பக்கரா 183வது வசனத்திலே சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் சியாம், உங்களுக்கு நோன்பை நாம் கடமையாக்கினோம். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவருக்கு எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அதே போல முஹம்மதுடைய சமுதாயமே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கினோம். எதற்காக தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையற்ற உடையவராக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எதை கடமையாக்கினான்? நோன்பை கடமையாக்கினான். அப்ப நோன்புடைய பிரதானமான நோக்கம் என்னது? நோன்புடைய பிரதானமான நோக்கம் என்னது? நம்ம எல்லாரும் இறைவனை பயந்து இறைவனை அச்சப்படக்கூடிய கூட்டமாக மாற வேண்டும். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுப்போம். எந்த பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்வமா இருக்கா? ஆர்வமா இருப்போமா இல்லையா? இருப்போமா இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் நமக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி இந்த நோன்பின் மூலமாக நாம் இறையச்சத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில இறையச்சம் அப்படிங்கிற ஒன்று இருந்ததுன்னா வாழ்வில் நம்முடைய பிள்ளைகள் மரணம் வரை அடைந்தவராக. அதான் முக்கியமான விஷயம். மேத்ஸ் படிக்கலாம், சயின்ஸ் படிக்கலாம், சோசியல் படிக்கலாம், ஸ்பேஸ் படிக்கலாம், பிசிக்ஸ் படிக்கலாம், எதை படித்தாலும் சரி அது வாழ்க்கைக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மூலதனம், அல்லது அதன் மூலமாக அவர் இறைவனை கண்டறியக்கூடிய ஒரு மூலதனம். ஆனா வாழ்க்கையில் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை நீங்கள் படித்துக் கொடுத்தால் உங்க பிள்ளை என்ன தொழில் பார்த்தாலும் சரிதான். வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தாலும் சரிதான், தாழ்ந்த அந்தஸ்திலே இருந்தாலும் சரிதான், அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கு? உள்ளம் எப்படி இருக்கு? நல்லவர்களாக நல்ல நாம் எப்படியும் எந்த நிலையிலும் சந்தோஷப்படக்கூடிய மக்களாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது இறையச்சம் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வலமன் அவுசாபியாவி வத்தகா வலின்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் இறையச்சம் யார் தெரியும் அவங்க யார் நேசிக்கிறார்? யார் நேசிக்கிறார்? அகில உலகங்களை படைத்து ஆட்சி செய்கிற அல்லாஹ் யாரை நேசிக்கிறார் என்றால் யாரிடம் இறையச்சம் இருக்கிறதோ அவனை தான் நேசிக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் 194வது வசனத்திலே சொல்லும் பொழுது வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சவாதிகளோடு தான் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொன்னான்? இறையச்சவாதிகளை அல்லாஹ் நேசிக்கிறார். அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னான்? இறையச்சவாதிகளுடன் தான் அல்லாஹ் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடம் கண்ணியத்துக்குரியவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை கண்ணியமா நினைக்கிறவர் யார் தெரியுமா? அல்லாஹ் ஒருவரை கண்ணியமாக நினைக்க வேண்டும் என்றால் அவருடைய உள்ளத்திலே இறையச்சம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த இறையச்சத்தை பாடம் படிக்க வைக்கதான் எது வருது? எது வருது? நோன்பு வருது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில இறையச்சம் அல்லாஹ் பார்க்கிறான். என்ன செஞ்சாலும் சரி என்னுடைய இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க வாழ்ந்து தடுமாறுது மாதிரி இருக்கு. வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை எப்படி இருக்கும்? தடுமாறுது மாதிரி இருக்கு. ஆனா அல்லாஹ் கடைசி முடிவு எப்படி ஆக்குவான்? கடைசி முடிவு எப்படி ஆக்குவான்? நினைச்சதை விட பிரகாசமா ஆக்குவான். ஏன்னா பல உதாரணங்களை சொல்லித்தான் அல்லாஹ் வாழ்க்கையை நமக்கு பாடமாக படிப்பிக்கிறான். ஏதோ சடங்குகள் மூலமாக சம்பிரதாயங்கள் மூலமாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல. அது அடுத்த உரையில சொல்ல, அடுத்த தலைப்புகளை சொல்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது சடங்குகள் மூலமாக சம்பிரதாயங்கள் மூலமாக சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு பாடம் நடக்கும் பொழுது நபியே அழகான ஒரு வரலாறு ஒன்று நான் சொல்றேன். யாருடைய வரலாறு? திருக்குறள்ல அழகான வரலாறு யாருடைய வரலாறு சொல்லலாம்?
எகிப்துல கொண்டு விட்டாங்க. எகிப்துல விட்டு யூசுப் நபி கடைசியில பல போராட்டங்களுக்கு பிறகு, பல பிரச்சனைகளுக்கு பிறகு, பல கட்டங்களுக்கு பிறகு எகிப்துடைய உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரியா மாறும். உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரியா மாறி அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய நேரத்துல எந்த சகோதரர்கள் கிணத்துல போட்டாங்களோ அந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்குள்ள தேடி வராங்க. தேடி வரக்கூடிய நேரத்துல சகோதரர்களுக்கு தெரியல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணியாச்சு? வளர்ந்து பெரிய வாலிபராக இருக்கிறார்கள். சகோதரர்களுக்கு தெரியல. பசியின் காரணமாக, பஞ்சத்தின் காரணமாக யூசுப் நபியை தேடி வருகிறார்கள். யூசுப் நபியை தேடி வரும்போது யூசுப் நபி என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? சகோதரர்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு சகோதரர்கிட்ட கேட்கிறாங்க, நான் அறியாத பருவத்தில் இருந்தபோது நீங்க தானே என்ன கிணத்துல போட்டீங்க? நேரடியாக கேட்காங்க. நான் தெரியாத வயசுல இருந்தப்போ என்ன பிடிச்சி கிணத்துல போன சகோதரர்கள் தானே நீங்க அப்படின்னு கேட்ட உடனே சகோதரர்களுக்கு என்னது? சகோதரர்களுக்கு என்னது? பெரிய ஆச்சரியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 90வது வசனத்துல சொல்லும் பொழுது சகோதரர்கள் கேட்கிறார்கள், காலு அண்ணனாக யூசுப், நீதான் யூசுஃபா? எப்படி கலந்து உள்ள நீ எப்படி இருக்க? இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இப்படி இருக்க, நீதான் யூசுஃபா? உடனே யூசுப் சொல்கிறார்கள், காலா யூசுப், நான் தான் யூசுப், இது என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ சகோதரர்களுக்கு எல்லாம் ஒரு வியப்பு, யூசுஃபுக்கு எப்படி இந்த பொசிஷன்? நம்ம கடத்துல தானே தூக்கி போட்டோம். கிணத்துல போட்டவரே ஒட்டுமொத்த எகிப்துக்கும் எப்படி உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரியா மாறினார்? எப்படி இவருக்கு இந்த பொசிஷன் கேட்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பதில் சொல்கிறார்கள், அது அல்லாஹ் அலைனா, அல்லாஹ் என் மீது அருள் புரிந்து விட்டான் என்று சொல்லும் பொழுது இன்னஹு மன் யத்தகி வ யஸ்பிரு, நான் இறையச்சத்தோடு இருந்து, ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் இறையச்சத்தை மேற்கொண்டு பொறுமையோடு இருந்ததனால் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை, இவ்வளவு பெரிய சிறப்பை, இவ்வளவு பெரிய பதவியை எனக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, யார் இப்படி இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறாரோ அந்த நல்லவருடைய கூலியை அல்லாஹ் ஒருபாலும் வீணடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வசனத்தை அல்லாஹ் குறிக்கிறான். உடனே சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? நாங்க தான் அநியாயம் செஞ்சுட்டோம், நாங்க தான் தப்பு செஞ்சுட்டோம், நாங்க என்ன பண்ணிட்டோம், அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்றினாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க? யூசுப் நபிகிட்ட சரண்டர் ஆவாங்க. அப்ப இறையச்சம் அப்படிங்கிற ஒண்ணு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா என்ன பண்ணும்? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அல்லாஹ் சொல்லும் பொழுது யாருக்கு வாழ்வாதாரம் ரிஸ்க் வேணுமோ இன்னைக்கு எல்லாரும் அதுக்காகவே ஓடும். எல்லாரும் எதுக்கு ஓடும்? எதுக்கு ஓடும்? அறவேறு சோறுக்கு. அறவேறு சோறுக்கு கணவன்மாரெல்லாம் எங்க? தொலைதூர வெளியூர்ல, வெளிநாட்டிலோ எல்லா இன்பங்களையும் விட்டு, குடும்பத்தை விட்டு, குட்டியை விட்டு, எல்லா செல்வங்களையும் விட்டு விட்டு ஏதோ ஒரு செல்வத்தை நாடி எங்கேயோ போயிருக்கு. எதுக்காக? அந்த ரிஸ்க், வாழ்வாதாரத்துக்காக. ஆனா அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் அல்லாஹ்வின் மீது தக்வாவோடு இவர் எச்சத்தோடு இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் எண்ணாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை உண்டாக்குவார். நினைக்காத இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ரிஸ்க் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ இறையச்சம் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டி விட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம நினைச்சதை விடைக்கும் பிரகாசமா இருக்கு. இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, அல்லாஹ் சூரா நபால சொல்லும் பொழுது இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறையச்சமுடையவர்கள் தான் உண்மையில் வெற்றி பெற்றார்கள். இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வஅனாபா வகவாயிப அத்ராபா வகௌசன் திகாகா லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா கிதாபா. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வீணாக செவி விட மாட்டார்கள். அவர்களுக்கு வெற்றித்தரங்கள் உள்ளன, திராட்சை தோட்டங்கள் உள்ளன, தோட்டங்கள் உள்ளன, கிண்ணங்கள் உள்ளன, சம
அல்லாஹ் இடைவிடாமல் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு கணக்கெழுதக்கூடிய கணக்காளர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னத்தான் ஆடினாலும் பாடினாலும் ஒரு நாள் என்ன வரும்? ஒரு நாள் என்ன வரும்? அணக்கமே இல்லாம கட்டில படுத்து கிடக்கணும். படுத்து முடிச்சோமே யாருக்கு போய் நிற்கணும்? யாருக்கு போய் நிற்கணும்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நிற்க வேண்டும். அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் கண்டிப்பாக பதில் சொன்னால் மட்டும்தான் சொர்க்கம். பதில் இல்லைன்னா யாருடைய விசாரணை துணி இருக்கிறோமோ அவன் மனிதனை சந்திப்பான். முடிச்சு போச்சு. அந்த விசாரணைக்கு நாமெல்லாம் பயப்பட வேண்டும். அந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய களம்தான் எது? நோன்பு. அந்த நோன்பை உயிரோட்டமாக ஆக்க வேண்டும் என்றால் இறைவன் யார் அப்படிங்கிற பாடத்தை நாமும் கற்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த நோன்பை ஏன் அல்லாஹ் ரமலான் மாதத்திலே கடமையாக்கினான்? நோன்பு இறையச்சத்துக்காக நோன்பு ஏன் அல்லாஹ் ரமலான் மாதத்திலே கடமையாக்கினான்? இந்த நோன்பு எதுக்காக அல்லாஹ் கடமையாக்கினான்? எதுக்கெல்லாம் நோன்பு ரமலான் மாதத்திலே கடமையாக்கினான்? எதுக்காக? இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் என்ன செய்யப்பட்டது? அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் எது அருளப்பட்டது? குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுதல் லின்னாஸ் வ பையினாத். இதுதான் மனிதர்களுக்கு நேர்மையை காட்டக்கூடியது, நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் எந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது? இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அதனாலதான் நம்ம ரமலான் மாதத்துல என்ன பிடிக்கும்? நோன்பு பிடிக்கிறோம். சரி, ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதத்தை இறைவனுக்கான களமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். ஆனா நம்முடைய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு என்ன? நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு என்ன? எப்படி நாம் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறோம்? ஒரு நாள்ல எத்தனை தடவை குர்ஆனை எடுப்போம்? எத்தனை தடவை குர்ஆனை எடுப்போம்? எத்தனை தடவை? சிரிக்கிறதா? எத்தனை தடவை? 3 தடவை எடுப்போமா? மாஷா அல்லாஹ். பெண்களாக இருக்கக்கூடிய நம்மளாக இருந்தாலும் ஆண்களாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அந்த காலகட்டத்துல சஹாபாக்களும் சரி, சஹாபிய பெண்மணிகளும் சரி, இன்னைக்கு ஆண்களை கேட்டா என்ன சொல்லுது? எனக்கு வேலை, பிசினஸ், அது இது. இந்த வேலை பிசினஸ்ல தான் சஹாபாக்கள் என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க? குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. பெண்களும் குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய ஆண்களாக இருக்கட்டுமே, அவங்களுக்கு பெரும்பான்மையான ஆட்கள் பார்த்தா என்ன சூறாக்கள் தான் தெரியும்? சின்ன சின்ன சூறாக்கள் மனப்பாடம். பெண்களாக இருந்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள், அதனுடைய பொருள் என்ன, குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது, எதுவுமே இல்லை, எதுவுமே தெரியாது. குர்ஆன் அப்படிங்கிற பொருள் நம்முடைய வீட்டில் இருக்குதா அப்படிங்கிறது கூட இன்னைக்கு பலருக்கும் அப்படிதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கொஞ்ச நாளுக்கு ஒரு தலைமுறைக்கு முன்னால போனோம்னா மகரிப் நேரங்கள்ல பார்க்கும் பொழுது குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் வீடுகள்ல என்ன ஆகும்? வீடுகள்ல கேட்குமா கேட்காதா? இன்னைக்கு இந்த தலைமுறையில நாம நம்முடைய பிள்ளைகளோ ஒரு வளமையான நேரம் பஜருக்கு பின்னாலேயோ மகரிப்புக்கு பின்னாலேயோ குர்ஆன் ஓதுவதை வளமையாக வைத்திருக்கிறோமா இல்லையா? அதனால நம்முடைய பிள்ளைகள் ஓதவில்லை. அதனால நம்ம தாய்மார்களாக இருக்கக்கூடிய நமக்கு அதனால ரோஷம் வந்தா இல்ல. ஒரு நாள் நெட்வொர்க் தீர்ந்து போச்சு. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? 2 நாள் நெட்வொர்க் போடல, 3 நாள் போடல, என்ன ஆகும்? பிரஷர் பண்ணுவோமா இல்லையா? பண்ண மாட்டோமா? நெட்வொர்க் போடுங்க. ஆனா குர்ஆனோடு உள்ள தொடர்பு அப்படிங்கிறது நம்முடைய சமுதாயத்திலே எப்படி ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த குர்ஆனை எப்படி இறையச்சத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அது மாதிரி எந்த விஷயத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்? குர்ஆன் பற்றிய பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரிதான் அல்லாஹ் எந்த விஷயத்தையும் அனுபவத்துக்கு உட்படுத்தி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து வெற்றி பெற வைக்காம எந்த விஷயத்தையும் நமக்கு சொன்னதில்லை. இன்னைக்கு நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க என்ன பண்ணும்? முயற்சி பண்ணும். ஒரு பிள்ளை LKG சேர்க்கணும்னா எதெல்லாம் பார்க்கும்? LKG சேர்க்கணும்னா என்ன
இருக்கக்கூடியவர்களாக மாறும். இன்னைக்கு குர்ஆன் எங்களிடமிருந்து போனது யார் யாரெல்லாமோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்களை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 1500 வருடங்களுக்கு முன்னால சவுதி அரேபியாவை எடுத்து பார்க்கும் பொழுது, அரேபிய தீபகற்பத்தை எடுத்து பார்க்கும் பொழுது யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு நாடா இருந்தது. இன்னைக்கு சொல்லக்கூடிய சவுதி அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கும் விருப்பம் இல்லாத ஒரு நாடு. ஏன்னா வரலாறுகளில் சொல்லும் பொழுது இருண்ட நாடு, இருண்ட காலம். சவுதியில அந்த 1500 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது இருண்ட காலம். பகுத்தறிவு இல்லாத மக்கள், மனிதர்களை பெண்களை ஆழ்வாடுகளை விட கேவலமாக நடக்கக்கூடியவர்கள். வரதட்சணையாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், அடிதடியாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், எல்லாமே பெருகி கிடந்த சமுதாயத்துல தான் அல்லாஹ் யார் அனுப்புவான்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அல்லாஹ் சும்மா அனுப்பல, கூட எதை கொடுத்து அனுப்புவான்? அல்லாஹ் சொன்னானே குபல்லின்னா, மனிதர்களுக்கு நேர்வழி, அந்த குர்ஆனை கொடுத்து அனுப்புகிறான். குர்ஆனோட பாடத்தை எந்த மக்கள் காட்டு விடாண்டிகளாக, அறிவற்றவர்களாக, சமுதாயத்தில் பண்பாடு தெரியாதவர்களாக இருந்தார்களோ அந்த மக்களுக்கு குர்ஆன் குறித்த பாடம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்படுகிறது. வெறும் 23 வருடங்கள் வரலாறுல எந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதிக்கும் எந்த ஒரு புரட்சியாளருக்கும் முடியாத விஷயத்தை யார் பண்ணா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வரலாறுல நம்ம எடுத்து பாருங்க, எந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரணும்னாலும் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆகும். ஆனா வெறும் 23 வருடத்துல அரேபிய தீபகற்பத்தை அப்படியே என்ன பண்ணாங்க? புரட்டி போட்டாங்க, அப்படியே மாற்றினார்கள். சகாபாக்கள் எப்படியோ நாகரிகம் இல்லாத மக்கள், அறிவு இல்லாத மக்கள், பகுத்தறிவு இல்லாத மக்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு பகவான் அல்லாஹ்வும் அவர்களை பொருத்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருத்திக் கொண்டார்கள். உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த சிறந்த மக்களாக யார் மாறலாம்? குர்ஆனை படித்த அரேபிய மக்கள் மாறினார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு நேரம் ஒதுக்குவது இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உலகம் எதுதான் இருக்காங்க? சரி, போன மொபைல் போன். எப்ப எந்த பிள்ளைகளை பார்த்தாலும் மொபைல் இல்லாத பிள்ளைகளே இல்லை. இன்னைக்கு பின்பற்றுவது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது குழந்தைகளுடைய ஆடையாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், பாவனையாக இருக்கட்டும், எல்லாமே அந்நிய கலாச்சாரம், யூத கலாச்சாரத்துக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை பழகி கொண்டிருக்கோம். ஏன்னா போன்ல வரும்போது எல்லாம் எதுதான் வருது? ஹிஜாப்ல இல்ல ட்ரெஸ்ல இல்ல முடிவெட்டில எல்லாமே வருது நியூ ட்ரெண்ட். இன்னைக்கு உலகத்துல நாகரிகத்தை சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி நிற்கான்? நான் தான் பெரிய நாகரிகத்தை சொன்னவன், பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் எல்லாம் இன்னைக்கு தலைமுறை நிற்கான். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ஒன்று வெளியில வந்து ஒட்டுமொத்த மில்லியன் கணக்கான ஆவணங்கள் வந்து இன்னைக்கு பெண்ணுரிமையை பாதுகாக்கிற, சமுதாயத்தை பாதுகாக்க சொன்னவங்க எல்லாம் தலைக்குரிய அளவில் இருக்காங்க. குர்ஆன் அப்படிங்கிற ஒரு மகத்தான விஷயத்தை நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? அறிமுகப்படுத்தணும். ஒரு நாளுக்கு ஒரு பக்கமான பிள்ளைகளை என்ன பண்ணணும்? படிப்பதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். அதனுடைய கருத்துக்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரமலானுடைய நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்துடைய வாசல்கள் என்ன செய்யப்படுது? துறக்கப்படுகிறது. அதாவது சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படுகிறது. ஷைத்தான் என்ன செய்யப்படுகிறான்? ஷைத்தான் விலகிடப்படுகிறான். ஷைத்தான் விலகிடப்படுகிறான்னா, ஷைத்தான் ஒட்டுமொத்த விலகிட்டு ஷைத்தான் வராம இருந்துருவானா? நம்ம போனை எடுத்து லாக் ஓபன் பண்ணாலும் லாக் ஓபன் ஆகாதுனா, இன்ஸ்டாகிராம்ல வந்து தட்டுனாலும் இன்ஸ்டாகிராம் ஓபன் ஆகாதுனா, ஃபேஸ்புக்ல போட்டாலும் வராதுனா, அப்படி இல்ல. நம்முடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நோன்பு பாவங்களை விட்டு
அல்லாஹ்வை பார்க்கலாம். சரியா? இப்ப நோன்பாளிக்கு எத்தனை சந்தோஷம்? 2 சந்தோஷம். நோன்பு திறக்கும் பொழுது ஒரு சந்தோஷம், இன்னொன்னு என்னது? அல்லாஹ்வை காணக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நோன்பாளிக்கு அல்லாஹ் சுத்தத்தில் எதை வச்சிருக்காங்க? ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசலுடைய பேர் என்னது? ரய்யான் அப்படிங்கிற வாசலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பாளிக்காக வைத்திருக்கிறார். அன்றைய தினம் அல்லாஹ் கூப்பிடுவாங்க, நோன்பாளிகள் எங்கே அப்படின்னு கூப்பிடும் பொழுது நோன்பாளிகள் அந்த வாசல் வழியாக எங்க போலாம்? சொர்க்கத்துக்கு போலாம். அல்லாஹ்க்காக நாம் நம்முடைய நோன்பை நோற்றோம் என்றால் நம்ம எங்க போலாம்? சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது யார் வருவார்? மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன். யார் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானுடைய நோன்பை பிடிக்கிறார், அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? மன்னிக்கப்படும். நம்ம செய்ய பாவம் எல்லாம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். யார் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானின் நோன்பு நோக்கிறார், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அது மட்டுமல்ல, யார் ரமலானில் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார், அவருடைய பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ரமலான்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரமலானுடைய இறுதி 10 நாட்கள். அதே நம்ம என்ன பண்ணணும்? ரமலானுடைய ஆரம்பத்துல அந்த விஷயங்களை நம்ம கத்து வச்சுக்கணும். ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் என்பது ஒரு முக்கியமான நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னன்னா, ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் செய்யக்கூடிய நல்லவர்கள் மாதிரி வேற எந்த நாட்களும் என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் முழுக்க ரமலானுடைய இறுதி 10 இரவை உயிர்ப்பிப்பார்கள். எல்லா நல்லவர்களையும் ரமலானுடைய இறுதி 10ல அதிகமா என்ன பண்ணுவாங்க? நின்று வணங்குவார்கள். குடும்ப தொடர்பை அப்படியே என்ன பண்ணுவாங்க? முடித்துக் கொள்வார்கள். குடும்ப தொடர்பை முடித்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மக்களையும் அமல்கள் செய்வதற்கு ரமலானுடைய இறுதி 10ல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? ஆர்வப்படுத்துவாங்க. அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் ஒற்றைப்படை இருக்குல்ல, எல்லாரும் 27 அப்படிங்கிறத மட்டும் சிறப்புப்படுத்தி சொல்கிறாங்க. அப்படி இல்ல, ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்கள் ஒரு நாள் குர்ஆன் என்ன செய்யப்பட்டது? குர்ஆன் என்ன செய்யப்பட்டது? அருளப்பட்டது. அந்த இறுதி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். அந்த நாளை, அந்த இரவை நாம் அடைந்தோம் என்றால் அந்த இரவு எத்தனை மாதங்களை விட சிறந்தது? எத்தனை மாதங்களை விட சிறந்தது? இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வ மா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்தது. மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்நாளில் எத்தனை நாள் மேக்ஸிமம் வாழணும்? நம்ம சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த கெடு எவ்வளவு? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 60 தானே. நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட கெடு 60 வருஷம். இன்னைக்கு 60 வருஷம் எப்படிதான் இருக்குது? எப்படிதான் இருக்குது? அப்படி இப்படிதான் இருக்குது. ஆனா அந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவை நாம் அடைந்தோம் என்றால் 1000 மாதங்கள், கிட்டத்தட்ட 83 வருடங்கள் அமல் செஞ்ச அந்த நன்மை எந்த நாள்ல கிடைக்கும்? அந்த ஒரு இரவில் கிடைக்கும். அப்ப அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும்? கடுமையான இந்த வருட ரமலானிலாவது லைலத்துல் கத்ர் இரவை தேடக்கூடிய விஷயங்களையும் அந்த செயல்பாடுகளையும் நம்ம எப்படி இருக்கணும்? முயற்சி செய்ய வேண்டும். ரமலானுடைய இரவுகளை நாமும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்க வேண்டும். அதை தாண்டி இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல மறக்கடிக்கப்பட்ட அமல்ல ஒண்ணு என்னது? ரசூலுல்லாஹ் ரமலானுடைய நாட்கள்ல செஞ்சாங்க. ஆனா இன்னைய சமுதாயத்துல அது மிகவும் குறைவு. அப்படிப்பட்ட அமல் என்னது? எது? இரவு தொழுகையா? அதாவது சில மக்கள் பின்பற்றாம வச்சுக்கோமே, தஹஜ்ஜுத் அப்படிங்கிற பேர்ல. ரமலான்ல ரசூலுல்லாஹ் சொன்ன மிக முக்கியமான அமல் எது? எந்த அமல்? இர்திகாஃப், பள்ளியில் தங்குதல். இன்னைக்கு யாராவது இர்திகாஃப் இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல நபிமார்களுடைய மனைவிமார்கள் எங்க இருந்தாங்களா? இர்திகாஃப் இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் இர்திகாஃப் இருந்தோனே ஒவ்வொரு மனைவியாக வந்தாங்க. கூடாரம் வைத்து பள்ளியில தங்கக்கூடிய அந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல அந்த வெளி விவகாரங்களை எல்லாம் கொடுத்து எங்க தங்கினாங்க? பள்ளியில தங்கினாங்க. இன்னைக்கு ஆண்களும் சரி, பெண்களும் சரி, ரமலானுடைய நாள்ல இர்திகாஃப் இருப்பது அப்படிங்கிறது
யாருக்கா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம ஒரு நாள் நோன்பு நோற்றோம் என்றால் நம்முடைய முகத்தை 70 வருடம் அல்லாஹ் என்ன பண்ணுவானா? நரக நெருப்பை விட்டு அப்புறப்படுத்துவான். ஒரு நாள் நோன்புதான் நன்மை என்னது? 70 வருடம் நம்முடைய முகத்தை நரக நெருப்பில் இருந்து அப்புறப்படுத்துவான். பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு. அவன் 30 நோன்பையும் நாம் தெளிவாக பிடித்தோம் என்றால் நமக்கு எது உறுதி? சொர்க்கம் உறுதி. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நோன்பு எதற்குரியது? நோன்பு யாருக்குரியது? அல்லாஹ்வுடையது. அதற்கான கூலி யார் தான் கொடுப்பேன்? நான் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அமல்களுக்கும் சொல்லாத அளவுல நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடையது. அதற்கான அமலை, அதற்கான நன்மையை, அதற்கான கூலியை அல்லாஹ் தான் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நோன்பு அப்படிங்கிறது பல நன்மைகளையும் பல வாய்ப்புகளையும் பல சந்தர்ப்பங்களையும் அருமையான தருணங்களையும் உள்ளடக்கியது நோன்பு. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது யார் நம்பிக்கை கொண்டு 5 நேரம் தொழுது நோன்பு முடிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. அவங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு எந்த தடைகளும் இல்ல, சொர்க்கம் கடமையாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க. நோன்பு பிடிக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு ஒரு சிலராக இருக்கலாம், மேக்ஸிமம் நபர்களாக இருக்கலாம், 1-2 விடயங்கள் செய்வதனால அந்த நோன்பு வல்லடிக்காம போகக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? நோன்பு பிடிக்கிறோம், ஆர்வமாக இருக்கிறோம், ஆனா நாம் செய்யக்கூடிய 1-2 விடயங்கள் நோன்பை பாழாக்குகிறது. சரியா? நோன்பு நம்ம ஒரு ஷெட்யூல் போடும்போது நோன்பு வருவதற்கு முன்னாலே எல்லா மக்களுக்கும் என்ன இருக்கும்? எல்லா மக்களுக்கும் என்ன இருக்கும்? ரமலானை வரவேற்பதற்கு எல்லாரும் காரணமா இருக்காங்க. வீடுகளை தூய்மைப்படுத்துதா இருக்கட்டும், சல்லாவை தூய்மைப்படுத்துதா இருக்கட்டும், தொழுகையை தூய்மைப்படுத்துதா இருக்கட்டும், சுற்றியுள்ள பொருட்களை எல்லாம் தூய்மைப்படுத்துதா இருக்கட்டும், மனசுக்குள்ளே ஒரு நிலை இருந்தது. இந்த வருஷம் எல்லா பருவ தொழுகையும் என்ன பண்ணணும்? தொழணும். இரவு தொழுகையை பெர்ஃபெக்ட்டா தொழணும். அப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நோம்புல வந்து நிறைய காரணங்கள் நம்ம செய்யணும், அந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், அப்படி நிறைய பிளான் என்ன பண்ணிருப்போம்? போட்டிருப்போம். ஆனா இந்த பிளான் போனது வரைக்கும் 1-2 விஷயங்களை கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இந்த விஷயங்களை செஞ்சோம்னா நான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பிடிச்ச நோக்கு என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? பாழாயிரம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வேணும். என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒருத்தன் வீணான பேச்சையோ வீணான நடவடிக்கையோ விடவில்லையோ அவன் பசித்திருப்பதோ பாவித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஒருத்தன் நோன்பு நேரத்திலும் ரமலான் நேரத்திலும் வீணானதான் பேசிட்டு இருக்கானா அவன் நோன்பு பிடித்திருப்பது யாருக்கு தேவையில்லை? யாருக்கு தேவையில்லை? அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இன்னைக்கு சகோதரர்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கு. நோன்பு பிடிச்சிருந்தாலும் அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுவது, பொய் பேசுவது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நோன்பாளியாக இருந்து யாராவது சண்டைக்கு வந்தா கூட என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் நோன்பாளி, இதை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு சொல்லலாம். ஆனா நோன்புடைய காலங்கள்ல கூட மேக்ஸிமம் மக்கள் எதுவும் ஒதுக்குது இல்ல. சாப்பிடாம இருக்கும், தண்ணி குடிக்காம இருக்கும், தேவையில்லாத விஷயங்களை பேசி குடும்பத்துல பொய் சொல்லி கோல் முட்டி புறம் பேசி அந்த பழக்க வழக்கங்களை எந்த காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இந்த விடயங்களை செஞ்சோம்னா நாளைக்கு மறுமை நாள்ல திவாலாக போன மக்களா எங்க போயிருப்போம்? மறுமையில இருப்போம். அல்லாஹ் நாம் யாரை பற்றி புறம் பேசினோமோ அந்த மக்களுக்கு நம்முடைய நன்மைகளை என்ன பண்ணிடுவோம்? வாரி கொடுத்துருவோம். அதை தாண்டி நோன்புடைய ஆரம்ப காலகட்டத்தில் சில பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அதீத ஆர்வம் இருக்கு தானே? அதீத ஆர்வம் இருக்குமா இல்லையா? அதீத ஆர்வம் இருக்குமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நோன்பு பார்த்தோம்னா எத்தனை ஜூஸ் காலியா இருக்கும்? குர்ஆனை எடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிச்சு முதல் ஜூஸ் முடிச்சு, 2வது ஜூஸ் முடிச்சு, 3வது ஜூஸ் முடிச்சு, 5 ஜூஸ்ல என்னது? முதல் நாள்ல
கிச்சன்ல நின்னுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஒரு வயிற்றுல தான் என்ன இருக்கு, ஈத்தப்பழம் இருக்கும், தண்ணி இருக்கும், தர்பூசணி இருக்கு, மாதுளை இருக்கு, மாங்காய் இருக்கு, பச்சி இருக்கு, கஞ்சி இருக்கும், எல்லாத்தோட போய் தொழுதுட்டீங்கன்னா எது வராது, எது வராது, எது வராது? வயறாக ஃபுல்லா நினைச்சிருந்தா தொழுக வராது. எதுதான் வரும், எதுதான் வரும்? தூக்கம் தான் வரும். இந்த அதீத ஆர்வத்தின் காரணமாக முழுக்க முழுக்க எங்கே நேரத்தை கழிக்குது, கிச்சனே கழிக்குது. அடுத்து பள்ளி முடிஞ்சு வந்தா என்னது, அடுத்து ஒரு இடம் காலம், இடையில என்ன பண்ணணும், சாப்பிடணும். அடுத்து 3 மணிக்கு 4 மணிக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், சாப்பிடணும் 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 சாப்பிடணும்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நேரங்களை எங்க செலவழிக்கும், எங்க செலவழிக்கும்? சமையல் அறையில செலவழிக்கும். எங்க பள்ளிகள்ல இருந்தாலும் நோட்டு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும். நம்மளுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நோட்டு நேரங்களில் நன்மை செய்வதை விடைக்கு பாவியாக இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வக்குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண்விரயம் செய்யாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் முடிச்சான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல் முஃபத்திரீன கானு யுஹ்வான ஷையாத்தீன், விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். இப்ப பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம, குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நம்ம, நம்முடைய குடும்பத்துக்கு இஃப்தாருக்கு எழுத, நோன்பு நோப்பதற்கு எழுத, நம்முடைய வயசுக்கு நாம் அழகாக அமல் செய்வதற்கு எது தேவை அப்படிங்கிறது திட்டமிடக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, யாருக்கு இருக்குது? நோன்புல என்ன பண்ணிடக்கூடாது, அதீத ஆர்வங்களினால அமல்களை வீணாக்க கூடாது, வீண்விரயம் என்ன பண்ணக்கூடாது. பெண்கள் தெளிவாக அதுல ஒரு கவனம் எடுத்து வீண்விரயம் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதிகப்படியான உணவு, அதிகப்படியான விஷயங்கள் நம்முடைய அமல்களை என்ன பண்ணணும், பாதிக்கும். அந்த விடயங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரமலான் அப்படிங்கிறது பாவ மன்னிப்புக்கான மாதம். என்ன மாதம்? பாவ மன்னிப்புக்கான மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் மிம்பர் படியில ஏறிட்டு 3 முறை ஆமீன் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஏன் ஆமீன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரமலான் மாதத்தை அடைந்து, ஹதீஸ்ல யார் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக இருக்கும். ரமலான் மாதத்திலே இது எதற்கான மாதம்? பாவ மன்னிப்புக்கான மாதம். அல்லாஹ் காத்திருக்க சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எப்பவும் நமக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய பிரார்த்தனைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காத்திருக்கிறார். அப்போ நமக்காக இந்த பாவங்களை நம்ம என்ன பண்ணணும், பாவங்களை அல்லாஹ்வோட விலை கொடுக்க தேவை வேண்டும். அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரிதான், யார் ரமலானுடைய இரவில் நின்று வழங்குகிறாரோ, நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் நின்று வழங்குகிறாரோ, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவோம், முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அவர் ரமலானுடைய இரவு என்பது நின்று வணங்குவதற்கான இரவு. நம்முடைய பாவங்கள் இந்த ரமலானின் மூலமாக என்ன செய்யப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது வெளி ரீதியான விடயங்கள் நம்ம அதிகமா என்ன பண்ணுது, தொந்தரவு பண்ணுது. குடும்பத்தினுடைய நெருக்கடியாக இருக்கட்டும், இல்ல வேற விதமான மன அழுத்தங்களாக இருக்கட்டும், வெளி விவகாரங்களாக இருக்கட்டும், இந்த சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், பல விடயங்கள் நம்ம என்ன பண்ணுது. இன்னைக்கு நம்ம ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகினாலும் இந்த மனோ இச்சை அப்படிங்கிற ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுடைய பக்கம் சென்று சொர்க்கத்தை அடையக்கூடிய இலக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நோக்கி முன்னேற வேண்டும். ரமலான் சொர்க்கத்தை அடைவதற்கான அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பான ஒரு மாதம். நம்ம பார்க்கும்
உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்